உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து பல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், சார் பொருளாதாரம் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அந்த பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி, சில பேர் ஒரு பெரிய பணக்காரனாக இருக்காங்க, சில பேர் ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க. ஏன் இந்த பாகுபாடு வருவதற்கு ஜாதகத்தில் காரணம் என்ன? இது நிறைய பேருடைய கேள்விகளாகவும் இருக்கிறது. இந்த பணம் என்ற ஒரு விஷயம்தான் மொத்தமாகவே நம் வாழ்வாதாரத்தை புரட்டி போடக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது. இந்த பணம் என்ற ஒரு விஷயம் எல்லோருக்குமே பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கிறதா, இல்லை ஒரு சில பேருக்கு மட்டும்தான் பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கிறதா? இப்படி நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா? அதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. ரைட், இப்போ நம்ம போகிறோம். இப்போ என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதி எந்த இடத்துல எப்படி பலமாக இருக்கிறார் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றோ கேந்திர திரிகோணங்களில் பலம் பெற்று 1, 5, 9ஆம் இடத்து அதிபதியினுடைய சாரங்களையும் பார்வைகளையும் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய சொந்த முயற்சியால் தன்னுடைய உழைப்பால் பெரிய பணக்காரனாகக்கூடிய யோக பாக்கியத்தை பெறுவார். அவரால் எதையும் சாதிக்க முடியும். இப்போ இந்த லக்னாதிபதி மட்டும் அப்படிதானா? அப்போ லக்னாதிபதி இல்லாத போது லக்னாதிபதியே மறைந்து விடுகிறார், லக்னாதிபதி பலமற்று போகிவிடுகிறார், லக்னாதிபதி 6, 8 மறைந்து விடுகிறார். அப்போ இவங்களுடைய வாழ்க்கை போராட்டமாக, இது பொதுவான ஒரு கருத்தை சொல்லியிருப்பார்கள். லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்து விட்டால் வாழ்வாதாரம் பொருளாதாரத்தில் போராட்டமாக இருக்குமே என்ற ஒரு நிலைப்பாடும் உண்டு. லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்தாலும் அந்த லக்னாதிபதி அமர்ந்த இடம் இருக்கல்லவா, அந்த இடத்தினுடைய அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்று பலம் பெற்றிருந்தாலும் இவர் நிச்சயமாக அந்த தசாபுத்திகளிலே மிகப்பெரிய செல்வத்தை சேர்க்கக்கூடிய பாக்கியத்தையும் பெரிய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய பாக்கியத்தையும் கண்டிப்பாக அடைந்து விடுவார். அப்போ எதனால் இந்த போராட்டமான நிலை வருகிறது என்று சொல்லி பார்த்தோம்னா, ராசியும் லக்கணமும் ஒன்றுக்கொன்று மறையாமல் இருப்பது இன்னும் சிறப்பு. சார், எனக்கு லக்னாதிபதியே 6ஆம் இடத்துல தான் இருக்குது, இன்றளவும் பொருளாதாரத்தில் நான் ஒரு பெரிய லெவலில் இருக்கேன். அப்போ நோய் எதிரி கடலில் மாட்டலையா? நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அந்த திசாபுத்திகளை கடந்து விட்ட பிறகு அது ஒரு பெரிய பாதிப்பை தருவதில்லை. பெரும்பாலும் சொல்லுவோம், லக்னாதிபதிய திசையோ புத்தியோ அவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை தராது. ஆனால் சில பேருக்கு தருகிறது. லக்னாதிபதியுடைய திசா புத்திகளே மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை தருகிறது. காரணம், லக்னாதிபதி மாரகாதிபதி பாதகாதிபதியுடைய சாரங்களையோ கேதுவினுடைய சாரங்களையோ பெற்று பாதகஸ்தானத்தில் அமர்கிற போது லக்னாதிபதி திசையும் நமக்கு ஒரு பெரிய லாபத்தை தரக்கூடிய வாய்ப்பை ரொம்ப பேருக்கு தர்றதில்லை. அப்போ இந்த லக்னாதிபதியோடு இணைந்திருக்கக்கூடிய கிரகத்தின் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்பை லக்னாதிபதி தேடிக்கொண்டே இருப்பார். லக்னாதிபதிக்கு இடம் கொடுத்த கிரகம் பலம் பெற்றிருக்கிறதா, அந்த திசாபுத்திகளிலே இந்த லக்னாதிபதிக்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்பதையும் நிச்சயமாக லக்னாதிபதி தேடிக்கொண்டே இருப்பார். இப்படி பல விஷயங்களில் பல கோணத்தில் நம்முடைய லக்னாதிபதி நமக்கு செய்ய வேண்டிய விஷயம் இருக்கிறது. சரி, இப்படி இல்லை, இதுவும் ரொம்ப பலமற்று போயிருந்தனால நம்ம பொருளாதாரத்தில் ஈட்ட முடியலை. லக்கணத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்து அதிபதியோடு சம்பந்தப்பட்டிருக்கிற போதும் அந்த தசாபுத்திகளில் பெரிய செல்வத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பை கொடுத்து விடுகிறது. இதுதான் பாக்கியாதிபதி என்கிறோம், குலதெய்வம் என்கிறோம், குழந்தைகள் என்கிறோம். எல்லாம் இந்த 5ஆம் இடம் தான். இந்த பாக்கியஸ்தானத்தினுடைய 9ஆம் இடத்தோடு இந்த 5ஆம் இடம் இணைகிற போது, அதற்கு சுபக்கிரகத்தினுடைய பார்வையும் கிடைக்கிற போது, இந்த கிரகங்களுடைய திசா புத்திகளில் மிகப்பெரிய செல்வத்தையும் பெரிய செல்வந்தராக்கக்கூடிய பாக்கியத்தையும் அந்த கிரகம் கொடுத்து விடுகிறது.
அந்த கிரகம் எந்த ஆதிபத்தியத்தை பெற்றிருக்கிறது? சனியினுடைய ஆதிபத்தியத்தை பெற்றிருந்தால் தொழில் மூலமாக மிகப்பெரிய சிறப்பை அடைகிறார். செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை பெற்றிருந்தால் சொத்துக்கள் மூலமாக, இடம் மூலமாக, ரியல் எஸ்டேட் மூலமாக பேரையும் புகழையும் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய, அதாவது ஒரு ஆடம்பரமான ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அந்த காலகட்டத்தில் கொடுத்துருவார். இந்த சுக்கிரன் நம்ம சொல்லுவோம், அது எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு வகையில் அந்த சுக்கிரனுக்கு இடம் கொடுத்த கிரகங்கள், அதை நாம் மனதிலே கொண்டு இருக்க வேண்டும். சுக்கிரனுக்கு இடம் கொடுத்த கிரகம் உச்சம் பெற்றிருந்தது என்று சொன்னால் 30 வயசுக்கு மேல மிகப்பெரிய செல்வத்தை அடைகிறார்கள். நிச்சயமாக வீடு, வாசல், இடம், பொருள், சொத்து, சொகம், காரு, பங்களா அத்தனையும் பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள். சுக்கிரனுக்கு இடம் கொடுத்த கிரகங்கள் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நான் என்றாவது ஒரு நாள் வீடு கட்டுவேனா? 3 தலைமுறைகளாக நாங்கள் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று கேட்கக்கூடியவர்கள் நிறைய இருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல பலமாக இருக்கிறாரா? 11ஆம் இடத்து அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெறுகிறாரா? நிச்சயமாக நீங்கள் வீடு, வாசல், இடம், பொருள், சொத்து சுகத்தை உங்களுடைய வாழ்நாளையே தேடுவீங்க. இதுவெல்லாம் ஒரு பெரிய பாக்கியத்தை, பொருளாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. சார், லக்னாதிபதியே பலமற்று போய்விட்டார், ஆனாலும் நிறைய பேர் பொருளாதாரத்தை ஈட்டி இருக்காங்களே. நிச்சயமாக தனாதிபதி என்று சொல்லக்கூடிய உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தினுடைய அதிபதியும், லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய உங்கள் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்து அதிபதியும் இணைந்திருக்கிற போது, ஒருவர் பார்வையில் இருக்கிற போது மிகப்பெரிய செல்வத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறது. எவ்வளவு விஷயங்கள் நம்ம ஜாதகத்துக்குள்ள இருக்கு பாருங்களேன். குருவும் சந்திரனும் இணைந்திருந்தால் குருச்சந்திர யோகம் என்கிறோம். நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் உயர்ந்த இடத்துக்கு வர்றாங்க. ஆனால் சில மன அழுத்தங்களும் தன் மானத்திலே, தன் வாழ்க்கையிலே தனக்கான மரியாதை இல்லை என்ற ஒரு ஏக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. அதே குருவும் செவ்வாயும் இணைந்து விட்டால் அது குரு மங்களமாக மாறிவிடுகிறது. குரு சந்திரன் என்பது மன அழுத்தத்தை, மன பாரத்தை சுமக்க காரணமாக இருக்கிறது. செவ்வாய் என்பது தைரியத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. இந்த செவ்வாயும் குருவும் இணைகிற போது அதுக்கு குரு மங்களம் என்கிறோம் அல்லவா? அப்போ இந்த குரு மங்களத்தை பெறுகிறவர்கள் தன்னுடைய தைரியத்தின் மூலமாக, எந்த முடிவையும் எதற்கும் பயப்படாமல் இருப்பதன் மூலமாக, எதற்கும் கலங்காமலும் பயப்படாமலும் நிச்சயமாக வெற்றியை நோக்கி பயணிப்பதனால மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல உயர்ந்த செல்வத்தை சேர்க்கக்கூடிய அளவிற்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த கிரக சேர்க்கைகள் கூட நம்மை ஏதோ ஒரு இடத்துல உயர்த்தி பிடிக்கிறது அல்லவா? குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். 2 பேருமே குரு, ஆனால் அது அசுப குரு, இது தேவகுரு. ஆனாலும் கூட மிகப்பெரிய சக்சஸ். அவர்கள் இணைந்து இதில் யாராவது ஒருவர் ஆட்சி பெற்றால் இன்னும் பலமான யோகத்தை பெற்று விடுகிறார். ஒரு நிலையான அறிவும் சுகமும் சோகமில்லாத வாழ்க்கையும், இப்படி பல காரணங்களை அந்த குருவையும் சுக்கிரனையும் இணைத்து சொல்லிக் கொண்டே போகலாம். அப்ப இவர்கள் இருவரும் இணைந்திருக்கிற போது வாழ்க்கையினுடைய வெற்றி படியை அடைகிறார்கள். அது நம்ம மறக்க முடியாதுல்ல. நாம் எந்த ராசி லக்கணமாக இருந்தால் என்ன, இந்த கிரகத்தினுடைய சேர்க்கைகள் நம்மை வாழ்வாதாரத்தில் உயர்த்தி காட்டுகிறது. ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவுல நிறைய நம்ம யோசிப்போம். லக்கணத்துக்கு சூரியனுக்கு 2ஆம் இடம். நம் லக்கணத்தை, நம்முடைய ஜாதகங்களை இயக்கக்கூடியது சூரியன். சூரியனுக்கு 2ஆம் இடத்துல சுப கிரகங்கள் இருப்பது, ராஜகிரகங்களை தவிர எந்த கிரகம் இருந்தாலும் சரி, நிச்சயமா வாழ்க்கையில் ஒரு பெரிய பேரையும் புகழையும் உயர்ந்த தன்மையையும் கண்டிப்பாக பெறுவாங்க. லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள் அமர்ந்திருப்பது வாழ்க்கையில் தனது லட்சியத்தினுடைய பாதையில்
ஒரு பெரிய புகழையும் அந்தஸ்தையும் பெறுவார்கள். சூரியன் என்பவர் சாதாரணமான கிரகம் அல்ல. அது ஒரு பெரிய பிரகாசமான ஒளிக்கிரகம். சூரியனோடு குரு இணைந்திருக்கிற போது மரியாதை, மாலை மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பெரிய உயர்ந்த இடங்களில் அவர்களுக்கான மரியாதை செலுத்தப்படுகிறது. அவர்களை பார்த்த உடனேயே அவர்களை மதிக்க வேண்டும் என்ற தன்மை இருக்கிறது. சூரிய பகவான் லக்கணத்தில் இருந்தால் நிறைய சொல்லுவோம், கண்ணெரிச்சல் வரும், தலைவலி வரும், டென்ஷன் வரும், பிரஷர் வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். லக்கணத்தில் சூரியன் இருந்தால் ஒரு கூட்டத்தில், ஒரு முக்கியமான இடத்துல, ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கான மரியாதை எங்கே காத்திருக்கிறது. அத்தனை பேருக்கு மத்தியில் நீங்கள் பிரகாசமாக தனியாக தெரிவிங்க. நிறைய பேர் உங்கள் பக்கம் பார்வையை திருப்புவார்கள். இதற்கெல்லாம் காரணம் நம் ஜாதகத்தில் பல உண்டு. நீங்கள் கோடீஸ்வரன் ஆவதற்கு இன்னும் நிறைய கிரக சேர்க்கைகள் இருக்கிறது. நம் ஜாதகம்தான் அதை தீர்மானிக்கிறது. நிச்சயமாக மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள் உங்களோடு. அத்தனை நண்பர்களுக்கும், எனக்கு பிறந்தநாள் தெரிவித்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நிறைய இந்த ஆண்டு அதிகப்படியான வாழ்த்துக்கள் என்னை தேடி வந்தது. நன்றி. ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க இந்த ஸ்க்ரீனில் வர நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப் நம்பரில் 95 97 35 41 37 நம்பரில் ஜாதகம் பார்க்கலாம். கட்டணம் உண்டு. இந்த சேனலை பார்த்துருக்கவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம்.